ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் சமய குறவர்கள் 4 இருக்காங்க இல்லையா? யார்? திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். இவங்க தான் சமய குறவர்கள் அழைக்கிறோம். இவங்க எழுதின பாடல் தான் தேவாரம் திருவாசகம். சரிங்களா? தேவாரம் திருவாசகம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பார்க்க போகிறது திருநாவுக்கரசுடைய வாழ்க்கை வரலான்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரிங்களா? கவனமாக கேளுங்க. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இறைவாரில் உங்களுக்கு பயங்கரமாக புரியும். சரிங்களா? இந்த திருநாவுக்கரசுடைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா, திருநாவுக்கரசர் திருவாமூத்தூரில் பிறக்கிறார். இவர் பிறக்கும்போது சமண சமயத்தில் இருந்தார். அதனால் சமண சமயத்தில் இருக்கிற நூல்கள்லாம் கற்று தேர்ந்து மிகவும் புலமை பெற்று வழங்குறதால் இவர் தர்மசேகரர் என்ற பட்டத்தை வழங்கினாங்க. சரிங்களா? தர்மசேகர் பட்டம் வழங்கினோடனே இவர் சமண சமயத்தில் வித்தகர் ஆகிட்டார். வித்தகர் ஆனவர் சமயத்தில் திடீர்னு நாட்டம் என்னாச்சு தெரியல. அவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா சைவ சமயத்து மேலே ஒரு ஈடுபாடு வருது. வர நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் சூழ நோயால் பாதிக்கப்படுறார். சூழ நோயால் பாதிக்கப்படும் போது திருவதிகையில் இருக்கிற வீராட்டனேஸ்வரர் போயிட்டு வணங்கி ஒரு பதிகம் பாடுறார். கூற்று ஆயினவாறு விளக்கிலிர் என்ன பதிகத்தை பாடி சூழ நோயிலிருந்து விடுபடுறார். விடுபட்ட திருநாவுக்கரசர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைவ சமயத்து மீது ரொம்ப ஈர்க்கிறாருல நிறைய பதிகத்தை பாடுறாரு. இதனால் ஒரு நாள் நான் பாமாலையை பாடுறார். பாமாலையை பாடும்போது சிவபெருமான் நேரடியாக கேட்குறார். நேரடியாக கேட்டு மகிழ்ந்தால் சிவபெருமான் அவருக்கு திருநாவுக்கரசர் என்ன அவருக்கு ஒரு திருநாமத்தை வழங்குறார். சரிங்களா? இப்படி இருக்கும்போது சமண சமயத்தில் இருக்கிறவரும் சைவ சமயத்தை பேசினா சும்மா இருப்பாங்க. அந்த ஆட்டரசர் பாண்டியரசர் மகேந்திரவர்மன் கிட்ட சமண அறிஞர்கள்லாம் போயிட்டு இது மாதிரி திருநாவுக்கரசர் நமக்கு வழக்கத்துக்கு மாதிரி நம்மளை எதிர்த்து சைவ சமயத்தில் ஈடுபாட்டு எல்லாம் செய்கிறாரு சொல்கிறேன்னு மகேந்திரவர்மன் பல்ல மிகவும் கோபம் வச்சு என்ன பண்ணுறான், ஒரு இருட்டு அறையில் நிறைய வெப்பத்தை கோத்து அந்த இருட்டு அறையில் திருநாவுக்கரசரை உள்ளே விட்டு தண்டிக்கிறாங்க. தண்டிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அப்போது திருநாவுக்கரசர் அந்த அந்த அனலில் தாங்க முடியாத சிவபெருமான் நினச்சி ஒரு பதிகம் பாடுறார். மாசில் விளையும் மாலை மதியே என்று ஒரு பதிகத்தை பாடுறார். பாடினோடனே பார்த்தீங்கன்னா அப்படி அவ்வளோ அனல் நிறைஞ்ச அந்த இருட்டு அறை பார்த்தீங்கன்னாக்கா குளிர்ந்த காற்றை கொடுக்குது. மிகவும் குளிர்ந்தாயிடுச்சு. இப்படி ஏசியில் இருந்தால் இப்படி நீரோட்டம் இருக்கிறது அது மாதிரி குழுவெல்லாம் ஆகிப்போச்சு. மிகவும் மகிழ்ச்சி அடைறாரு. மிகவும் மகிழ்ச்சி இதை அறிஞ்ச பாண்டிய மன்னர்களும் சமண அறிஞர்லாம் பண்ணுறாங்க, அவர் எப்படியாவது ஒரு தண்டிக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு உணவு கொடுக்குறாங்க இல்லையா? அந்த உணவில் மிகவும் பொடி நஞ்சு கலந்து கொடுக்குறாங்க. கொடுத்தோடனே அதையும் சாப்பிட்றாரு. அதையும் சாப்பிட்டாக்கா அந்த நஞ்சு அவருக்கு ஒன்றும் செய்யலை உடனே பார்த்தீங்கன்னா இன்னும் கோபம் போட்டு பாண்டியர் அறிஞர்களும் மதம் கொண்ட யானையை கட்டை தரிக்க விட்டு திருநாவுக்கரசரை மிதித்து கொள்றதுக்காக யானையை கட்டை விட்டு விட்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா திருநாவுக்கரசர் சிவபெருமான் நினச்சி அஞ்சுவது யாதினும் இல்லை அஞ்சா வருவதுன்னு சொல்லிட்டு ஒரு பதிகத்தை பாடுறார். இந்த பதிகத்தை பாடினோடனே மதம் கொண்டு அந்த யானை திரும்பி திருநாவுக்கரசர் பின்னாடி நின்று வணங்கி வலது பக்கம் நின்று அது மாட்டு போயிடுது. போனே உங்களுக்கு ஆச்சரியம். ஆனால் சைவ சமயத்துடைய சிவபெருமான் ஏற்றுக்க முடியல. இதனால் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் அவங்களுடைய கோபம் தனியாத திருநாவுக்கரசரை கல்லில் கட்டி கடலில் இறக்கிடுறாங்க. கல்லில் கட்டி கடலில் இறக்கிட்டோடனே அங்கே ஒரு பதிகத்தை பாடுறாரு திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர். பாடினோடனே அந்த கல் மேலே மிதக்குது. அவர் பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே பெட்டு மேலே வாட்டர் பெட்டில் படுத்துற மாதிரி மேலே பார்த்து மிதக்குறார். இதனால் ரொம்ப ஆட்சியை மட்டும் என்ன பண்ணுறாங்க, இது மிகவும் பெரிய ஞானம் பெற்றவர் சொல்லிட்டு மகேந்திரவர்மன் பல அறிஞர் எல்லாரும் அவர்கிட்ட வணங்கி மன்னிப்பு கேட்டு சமண சமயத்தில் சைவ சமயத்துக்கு மாறி சிவபெருமானை தொழ ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? அப்படி தான் திருநல்லூரில் சிவபெருமானை வணங்கி திருநல்லூரில் சிவபெருமானை வணங்குறாரு. வணங்கினோடனே பார்த்தீங்கன்னா அவர் திருமுடி பாதம் படுற மாதிரி
சிவபெருமான் வந்து திருநாவுக்கரசருக்கு ஆசி வழங்குறார். ஆசி வழங்கினோனே, அப்புறம் என்ன பண்ணுறாரு திருநாவுக்கரசர் ஒரு ஒரு ஊரா போயிட்டு இருக்கிற கோவிலுக்கு போறாரு. அப்படி போகும்போது அப்புதிரியார் என்ற ஒரு ஒரு சிவபக்தர் இருக்காரு. அவர் வந்து திருநாவுக்கரசர வணங்கி, "ஐயா நீங்க வந்து எங்க வீட்டுக்கு உணவுக்கு வரணும்" சொல்லிட்டு விருந்துக்கு அழைக்கிறாரு. விருந்துக்கு அழைக்க பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்ல ஒரு சின்ன பையன் இருக்கான். அவர் ரொம்ப சேட்டை பண்றான். அந்த திருநாவுக்கரசர்ட்ட ரொம்ப விளையாடுறான். சரி நான் போயிட்டு இறைவன தரிசிச்சுட்டு, வணங்கிட்டு மதிய உணவுக்கு வரேன்னு சொல்லிட்டு போறாரு. போயிட்டு ப போயிட்டு வ போயிட்டு மதிய உணவுக்கு வராரு. வந்தாக்க வந்து அவங்க முகத்துல மகிழ்ச்சியே இல்ல. யாரு? அப்புதியார் முகத்துல மகிழ்ச்சியே இல்ல. என்ன கேட்குறேன், "ஒண்ணும் இல்ல. நீங்க வந்த சந்தோஷத்துல வந்து திக்கெட்டு போய் நிக்கிறோம்னு" சொல்றாங்க. சரின்ட்டு உணவு வந்து அவருக்கு இலையில எல்லாத்தையும் வகையா வைக்கிறாங்க. வைக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அவரு சுத்தி தேடுறாரு. யார தேடுறீங்கன்னு கேட்கும்போது, எங்க அந்த பையன்னு கேட்கும்போது, அவன் விளையாட போயிட்டான் வரமாட்டான்னாரு. இல்ல, இல்ல என்ன அழைச்சது அவன் வந்து தான் சாப்பிடுவேன்னு சொல்றாரு. எப்படி எப்படியோ அவன் இறந்தத மறைக்கிறாங்க. மறைச்சாக்கா, என்ன நடந்தது சொல்லுன்னு கேட்கும்போது, அப்ப சொல்றாங்க, உங்களுக்கு விருந்து படைக்கிறதுக்காக வந்து வாழை இலைய வந்து எடுத்துட்டு வர சொன்னோம். இப்போ வாழை இலைய எடுத்துட்டு வர போனவன வந்து அங்க ஒரு நஞ்சு பாம்பு கடிச்சிருச்சு. அதனால அவன் இறந்துட்டான். அவன் இறந்தத சொன்னீங்க வரமாட்டீங்கன்னு சொல்லி மறைச்சிட்டுறான். மிகவும் கோவமுட்டுட்டு திருநாவுக்கரசர் என்ன பண்றாரு, அந்த குழந்தைய எடுத்தாந்து அவரு முன்னாடி கடத்துறாங்க. அப்போ வந்து ஒரு பதிகம் பாடுறார். அப்போ வந்து "ஒன்று கொள்ளால் அவர் சிந்தை உயர்வரை" என்னன்னு ஒரு பதிகத்த பாடுறார். பாடுனோனே அந்த இறந்த குழந்தைய வந்து அந்த தீண்டின நாகமே வந்து அது விஷத்த உறிஞ்சிட்டு போயிடுது. அவன் வந்து உயிர் பெற்றுறான். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, திருநாவுக்கரசரும், திருஞான சம்பந்தரும் சேர்ந்து கோவிலுக்கு போகும்போது கதவு அடைக்கப்பட்டிருக்கு. சிவபெருமான தரிசிக்க போனா கோயில் கதவு அடைக்கப்பட்டுன்னு வெளியிலேருந்து ஒரு பதிகத்த பாடுறார் திருநாவுக்கரசர். பாடுனோனே பூட்ட அந்த மூடியிருந்த கதவு திறக்குது. திறந்து அவரு திருநாவுக்கரசருக்கு தரிசனம் கொடுக்குது. அவரு தரிசிச்சுட்டு போகும்போது கதவு தானாவே மூடிக்குது. இப்படியா போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா, போயிட்டு இவருக்கு ஒரு ஆசை. என்னன்னா, திருக்கையிலையில இருக்கிற கோலத்த அவர் பார்க்கணுன்ட்டு. திருக்கையில இருக்கிற கோலத்தில அவர பார்க்கணும்னு நினைக்கிறாரு. அப்பதான் பார்த்தீங்கன்னா, திருமறைக்காட்டுல வந்து திருவையாறுல வந்து அந்த த திருக்கையிலுடைய தரிசனத்த குடுக்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திருப்பஞ்சில போயிட்டு எல்லாமே நடந்து போயிட்டு சோகமா அப்படியே முடியாத இடத்துல உட்காருறாரு. திருப்பஞ்சில உட்காரும்போது, சிவபெருமானே என்ன பண்றாரு, சோர்வடைஞ்ச அவருக்கு பொதிகையில சோறும், தண்ணீரும் குடுத்து வழங்கி, அவர் உணவருந்த வைக்கிறாரு பக்தருக்கு. இப்ப இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசில சிதம்பரம் போயிட்டு திருஞான சம்பந்தர் சந்திக்கிறார். திருஞான சம்பந்தர் சந்திக்கும்போது, திருநாம சம்பந்தருக்கு மிக பெரியவர் இல்லையா? அவருக்கு அவர் கால்ல போய் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது, திருஞான சம்பந்தர் அப்பதான் வந்து இதுவரை திருநாவுக்கரசரா இருந்தவர 2 கை பிடிச்சு எழுப்பி அப்பரேன்னு சொல்லிட்டு வணங்கி, அவருக்கு அப்பர் என்ற பட்டத்த வழங்குறாரு. அன்று முதல் திருநாவுக்கரசுன்றவர் வந்து அப்பரா மாறுறாரு. மாறுனதுக்கப்புறம் அப்படியே அவர் சமயத்துன்ட்டு மறுபடியும் சேர்ந்து எல்லாரும் இருவரும் சேர்ந்து பயணிக்கிறாங்க. இதுதான் அவருடைய அப்பர் உடைய கதை. ஓகே. ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய்.